வணக்கம். வெல்கம் டு நம்ம ஸ்டாக்ஸ் சேனல். முக்கிய அறிவிப்பு, நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கிடையாது. இந்த சேனல் யூடியூபில் மட்டுமே செயல்படுகிறது. நாங்கள் பங்குகள் வாங்க விற்க பரிந்துரைப்பது கிடையாது. பணம் வாங்கிக் கொண்டு எந்த விதமான சேவையும் வழங்குவது இல்லை. பங்குச்சந்தை முதலீடு இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது. இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு முன் ரிஸ்க் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிஸ்க் தெரியலைன்னா முதலீடை தவிர்த்து விடுங்கள். இங்க பகிரப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே. 2023ஆம் வருடத்தில் மல்டி பேக்கர் பங்குகள் வித் லோ பிஇ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல் பங்கு மான் இண்டஸ்ட்ரீஸ். இந்த பங்குடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 251.6 ரூபாய். பிஇ 13.4. இண்டஸ்ட்ரி பிஇ ஆகிய 19.8 விட குறைவு. ஒரு வருடத்தில் 245% இது அதிக லாபத்தை கொடுத்திருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு. மார்க்கெட் கேபிட்டல், இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டல் 1512 கோடிகள். இந்த பங்குல கடந்த வருடத்துல நம்ம 1,00,000 ரூபாய் முதலீடு செய்திருந்தோம்னா அது இப்போ 3,4 லட்சம் ரூபாயாக மாறி இருக்கும். இந்த கம்பெனியுடைய கரண்ட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரெவென்யூவும் நிகர லாபமும் பாசிட்டிவாக இருந்துட்டு வருகிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னா லார்ஜ் டயமீட்டர் பைப்புகள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயும் நிறைய இடத்துல சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில், கேஸ், ஃபெர்டிலைசர் இதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய லார்ஜ் டயமீட்டர் பைப் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய குரூப்ல இன்னொரு கம்பெனியும் இருக்கிறது, மான் ரியாலிட்டி. அது மூலமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்களும் செய்து வருகிறார்கள். அடுத்த பங்கு பாத்தீங்கன்னா பூனேயை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் வாஸ்கான் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். இந்த பங்குடைய விலையானது 72.57 ரூபாயாக கடந்த வெள்ளிக்கிழமை முடிவில் இருந்தது. பிஇ 15.73. இண்டஸ்ட்ரி பிஇ ஆகி 25 விட குறைவு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ஒரு வருடத்தில் 141% இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கிறது. அதாவது 1,00,000 ரூபாய் நீங்க கடந்த டிசம்பர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அது 2.41 லட்சம் ரூபாயாக மாறி இருக்கும். இதனுடைய ஆப்பரேட்டிங் ரெவென்யூஸ் 204 கோடிகள்ல இருந்து 217 கோடியாக ஒரு வருடத்தில் உயர்ந்துள்ளது. நிகர லாபம் சரிந்துள்ளது. 11.8 கோடிகளில் இருந்து 4.7 கோடியாக சரிந்துள்ளது. இவங்க ரியாலிட்டி செக்டார்ல இருக்காங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்ஸ் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பூனேல, இந்தியாவில். இந்தியா முழுவதும் 30 லொகேஷன்ஸ்ல இவங்களுடைய ஆபீஸ் வச்சிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்கள் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மற்றொரு பங்கு பாத்தீங்கன்னா மார்க்சன்ஸ் ஃபார்மா லிமிடெட். இந்த பங்குடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 160.25 ரூபாய். பிஇ பாத்தீங்கன்னா 24.23. இண்டஸ்ட்ரி பிஇ ஆகிய 32 விட குறைவு. கடந்த ஒரு வருடத்தில் 171% மடங்கு லாபத்தை கொடுத்திருக்கிறார்கள். மார்க்கெட் கேபிட்டல் 7,261 கோடிகள். இவங்களுடைய ஆப்பரேட்டிங் ரெவென்யூ 500 கோடியிலிருந்து 531 கோடியாக அதிகரிச்சிருக்கு கடந்த ஒரு வருடத்தில். அதுபோல நிகர லாபமும் 70 கோடிகளிலிருந்து 84 கோடியாக அதிகரித்திருக்கிறது. இவங்க மெயினா பார்மசிட்டிக்கல்ஸ் மருந்து தயாரிக்கிறாங்க. பலவிதமான நோய்களுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. இவங்களுடைய தனியாக R&D இது வச்சிருக்காங்க. மருந்து கண்டுபிடிப்பதற்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்கிறார்கள். வெளிநாட்டுடைய பல US உடைய FDA, UK உடைய MHRA போன்ற பல நாடுகளில் உள்ள இந்த மெடிக்கல் இதோட அப்ரூவலும் வாங்கி பல நாடுகளுக்கு இவங்க ஏற்றுமதியும் செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றொரு பங்கு எலக்ட்ரோஸ்டீல் காஸ்டிங்ஸ் லிமிடெட். இந்த பங்குடைய கரண்ட் விலையானது 112.45 ரூபாய். பிஇ 15.7. இண்டஸ்ட்ரி பிஇ ஆகி 36 விட குறைவு. கடந்த ஒரு வருடத்தில் 220% இவங்க லாபம் கொடுத்திருக்கிறார்கள். மார்க்கெட் கேபிட்டல் 6,686 கோடிகள். இவங்களுடைய ஆப்பரேட்டிங் ரெவென்யூ கடந்த ஒரு வருடத்தில் 1,685 கோடிகள்ல இருந்து 1,919 கோடியாக உயர்ந்துள்ளது. அதுபோல நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 75 கோடிகள்ல இருந்து 175 கோடியாக உயர்ந்துள்ளது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அயன் பைப்ஸ், அயன் ஃபிட்டிங்ஸ், ஜாயிண்ட், சிமெண்ட் இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்தியாவில் ஒடிஷா, கொல்கத்தா, தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற பல மாநிலங்கள்ல இவங்களுடைய பல ஆலைகள் இருக்கிறது. 110 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஆலையானது பிக்கஸ்ட் கேஸ்ட் அயன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்தியாவிலேயே. இது ஒரு நல்ல பங்கு. இன்று நாம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பட்டனையும் அழுத்திருங்க. நன்றி.